அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய ஏக வல்லந்த இறைவனை போற்றியவனாக ஈருலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்யும். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமையின் விசாரணை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில முக்கியமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக இது போன்ற தலைப்புகள் தேர்வு செய்யப்படும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு வகையான ஒரு சோம்பல் தட்டும். என்ன இதெல்லாம் ஒரு தலைப்பு, எவ்வளவு தடவை கேட்கறது, திரும்ப திரும்ப கேள்விப்பட்ட தலைப்பையே மறுபடியும் பேச வேண்டிய ஒரு அவசியம் என்ன என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே தோன்றும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசப்பட்ட ஒரே வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய அத்தியாயங்களில் திரும்ப 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 பேசிக்கொண்டே இருப்பான். என்ன காரணம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான், திரும்ப திரும்ப மார்க்கத்தினுடைய ஒரு செய்தி முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய தவறுகளிலே இருந்து விலகிக் கொள்வதற்கும், அவர்கள் மார்க்கத்தினுடைய ஈடுபாடுகள் இன்னும் அதிகமாக ஈடுபடுவதற்கும், இபாதத்துகளை அதிகமாக செய்வதற்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொல்ற திரும்ப திரும்ப நாங்கள் செய்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு செல்வதற்கு முன்னால் எங்களுடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் மார்க்கத்தினுடைய கல்வியை நாங்கள் கற்றுவிட்டால், அது கேட்கப்பட்ட செய்திகளாகவே இருந்தாலும் நபியிடமிருந்து நாங்கள் கற்றால், திரும்பி நாங்கள் வரும்போது ஒரு புதிய மனிதர்களாக, ஈமானை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக அந்த சபைகளிலே இருந்து நாங்கள் வருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். யார் மூமின்கள் தெரியுமா? யார் உண்மையான இறை விசுவாசிகள் தெரியுமா? இன்னமல் முஃமினீன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஸிலத் குலூபுஹும். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்து விடும். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பற்றி பேசப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அது கேட்கப்பட்ட வசனங்களாகவே இருந்தாலும் சரி. இது போன்ற தலைப்புகள் பேசப்படும் போது இந்த விசாரணைக்கு நான் தகுதி படைத்தவனாக இருக்கிறேனா? ரமலானுடைய மாதத்திலே கடைசி ஜுமாவிலே அமர்ந்திருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, முதல் ரமலானுடைய முதல் நாளிலே இந்த வசனத்தை கேட்டிருப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் ரமலானுடைய மாதத்தை அடையுங்கள். அது ஏன் வந்தது தெரியுமா? முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது. காரணம், நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகுவதற்கு. ஆனமா இந்த ரமலான் நம்மை மாற்றியதா? மீதம் இருக்கக்கூடிய 3 அல்லது 4 நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்மை கடந்த 26க்கும் அதிகமான நோன்புகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தூய்மையான இரையச்சம் உடையவர்களாக எங்களை மாற்றியதா? இந்த சிந்தனையோடு நான் மறுமை விசாரணைக்கு தயாராக இருக்கிறேனா என்று இந்த உரையை கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுவார். அதிபயங்கரமான ஒரு நிகழ்வை நபியிடத்திலே அல்லாஹ் சொல்ல விரும்பினால் ஒரே வார்த்தையை அல்லாஹ் பல முறை நபியிடத்திலே பேசுவார். வமா அதுராகமா யௌமுத்தீன், நபியே மறுமை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் மீண்டும் அதே வசனத்துல அல்லாஹ் நபியிடத்துல மீண்டும் திருப்பி கேட்பான். தும்மா அதுராகமா வமா அதுராகமா யௌமுத்தீன், நபியே நான் மறுபடியும் கேட்கிறேன், மறுமையினுடைய விசாரணை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நபிக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையினுடைய விசாரணையை பற்றி நபியினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மாறினார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். என்னுடைய ஈரக்கொலையே, என்னுடைய அருமை மகளே, உன்னிடத்திலே நான் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். உன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக நாளை மறுமையில என்னுடைய ஈரக்கொலையே
நீ விசாரணையில இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று மட்டும் நினைத்து விடாது. இந்த உலகத்துல என்ன வேணாலும் கேளு, நான் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன், என்னால முடிந்த அளவுக்கு நான் தரேன். ஆனா மறுமையில நபி, அல்லாஹ்வுடைய தூதர், அந்த தூதருடைய மகள் நான், கண்டிப்பாக என்னுடைய தந்தை மறுமையினுடைய விசாரணையில இருந்து என்னை காப்பாற்றுவார் என்ற சிந்தனை மகளே உன்னிடத்திலே இருக்கும் என்று சொன்னால், மகளே அறிந்து கொள், என்னால் உனக்கு எதையுமே செய்ய முடியாது. ஏன் இந்த உலகத்துல ஒரு தந்தை தன்னுடைய மனைவியின் மீது எவ்வளவு பாசம், பிள்ளைகளின் மீது எவ்வளவு பாசம், அப்படியே குடும்பம்னா அவருக்கு அவ்வளவு பாசம், அவ்வளவு விருப்பம். பாசம்னா பாசம், அந்த தந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாசம். இந்த தந்தை நாளை மறுமையினுடைய அந்த விசாரணையில, அந்த விசாரணையினுடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே எப்படி பேசுவார் தெரியுமா? இறைவா, இந்த மறுமை விசாரணையில இருந்து நான் தப்பிக்கணும், நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நான் இந்த உலகத்திலே பாசமாக நேசித்த என்னுடைய மனைவிதான், பாசமாக வளர்த்த என்னுடைய மகன் தான், நான் பாசமாக சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் தான். யா அல்லாஹ், நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ, மகளை வச்சுக்கோ, மனைவியை வச்சுக்கோ, மகனை வச்சுக்கோ, என் சொத்தை வச்சுக்கோ, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஈடாக கொடுத்து அந்த நாளிலே இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று யார் நினைப்பார்? ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தலைவர் நினைப்பார். அல்லாஹ் அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம யாருக்கும் தரக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறார், ஒரு குடும்ப தலைவர் நினைப்பார், எப்படியாவது நான் தப்பிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மறுமையினுடைய விசாரணை எப்படி தெரியுமா இருக்கும்? எவ்வளவு அதிபயங்கர நாளாக தெரியுமா இருக்கும்? குல்லு தாத்தின் ஹம்லின் ஹம்லஹா வ தரன்னாஸ சுகாரா வ மா ஹும் பி சுகாரா. அல்லாஹ் பதிவு செய்கிறான், நிறை மாத கர்ப்பிணி பெண் நாளை அந்த மறுமையினுடைய விசாரணையினுடைய அந்த நாளிலே நிறை மாத கர்ப்பிணியாக அந்த பெண் இருப்பாள். அந்த பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பாள், எந்த வேதனையும் தெரியாது. ஏற்றுக்கொள்ள முடியுதா? மருத்துவர்கள் சொல்வார்கள், நிறை மாத கர்ப்பிணி ஒரு பிரசவத்தை, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் என்று சொன்னால் மரணத்தினுடைய வாசலை தொட்டு விட்டு வருகிறார். உடம்பில இருக்கக்கூடிய எல்லா எலும்புகளையும் ஒன்று சேர்த்து அப்படியே உடைத்தால் என்ன வேதனை இருக்குமோ அவ்வளவு கடுமையான வேதனை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது இருக்கும். அப்படிப்பட்ட கடுமையான வேதனையும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மறுமையினுடைய விசாரணைக்கு முன்னால் அந்த பெண்மணிக்கு எந்த வேதனையும் தெரியாது. தன்னுடைய குழந்தையை அவள் ஈன்றெடுத்து விடுவாள். குழந்தை பாலுக்காக பசியில அழுகும். இந்த உலகத்துல ஒரு குழந்தை அழுதுதுன்னா, பசிக்கு அழுதுதுன்னா, அந்த தாய் செய்யக்கூடிய வேலை எந்த வேலையா இருந்தாலும் சரி அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அந்த குழந்தையினுடைய பசியை ஆற்றுவதற்காக பால் கொடுப்பதற்கு தான் அந்த தாய் முன் வருவாள். ஆனா நாளை மறுமையில பசியால் அந்த குழந்தை அழுகும், ஆனாலும் அந்த தாய் அந்த குழந்தையை கண்டுகொள்ள மாட்டாள். அவ்வளவு கொடூரமான கடுமையான ஒரு நாள் அந்த மறுமையினுடைய விசாரணையினுடைய நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவதற்கு செல்வதற்கு முன்னால் நிறைய துஆக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவார்கள். வளமையாக ஓதக்கூடிய துஆக்களை எல்லாம் ஓதி முடித்துவிட்டு கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் ஒரு வார்த்தையை கேட்பார்கள், இறைவா, நாளை மறுமையில அந்த விசாரணையினுடைய நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே என்ற ஒரு வார்த்தையை நபிகளார் கேட்பார். இந்த வார்த்தையை நபிகளார் கேட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் யார் இடத்திலும் அல்லாஹ்வின் தூதர் எதையும் பேச மாட்டார்கள். அப்படியே அல்லாஹ்வின் தூதர் தூங்க சென்று விடுவார்கள். முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்ட நபி, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட நபி, அந்த நபி கடைசி வார்த்தையாக மறுமையிலே விசாரணையினுடைய நாளிலே இறைவா என்னை கேவலப்படுத்தி விடாதே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் தெரியுமா? நபிமார்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அச்சப்பட்ட நாள் தெரியுமா? இமாம் புகாரி பதிவு செய்கிறார், சஹீஹான ரிவாயத்தாக இமாம் புகாரி பதிவு செய்வார், நாளை மறுமையினுடைய அந்த தினத்திலே, அந்த மகஷருடைய அந்த தினத்திலே எல்லா மக்களும் அப்படியே கொலை நடுங்கி போய் நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அறிவாளிகள் பேசிக் கொள்வார்களாம், இந்த சந்தர்ப்பத்திலே இருந்து விசாரணை நாளிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நாம் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்வோம். அப்படியே எல்லாம் கூட்டமா ஆதம் நபி இடத்துல போவாங்க. ஆதம் நபியை பார்த்து சொல்வார்கள், குல்னா உபிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாயா
எங்களுடைய தந்தையை நீங்கள் தவறு செய்தீர்கள், அல்லாஹ் பூமிக்கு அனுப்பும் போது நேரடியா அல்லாஹ் பாவ மன்னிப்பினுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். மறுமையினுடைய விசாரணையில நாங்கள் அப்படியே நடுங்கி போய் நிக்கிறோம், யாரும் காப்பாற்றுறதுக்கு இல்ல. என்னுடைய தந்தையே இந்த விசாரணை நாளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். நூஹ் நபிகிட்ட போவாங்க, நூஹ் நபி இடத்திலும் பேசுவார்கள், அவரும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்வார்கள், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் உங்களை உற்ற நண்பனாக தேர்வு செய்தானே, தலைவராக தேர்வு செய்தானே. நாளை மறுமையினுடைய தினத்திலே, மகசருடைய தினத்திலே, எல்லோரும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் உங்களுக்கு மட்டும் முதலாவதாக ஆடையை கொடுத்து நண்பனாக இருக்கக்கூடிய உங்களை கண்ணியப்படுத்தினானே, நீங்கள் எங்களை காப்பாற்றக்கூடாதா மறுமையினுடைய விசாரணை நாளில? இப்ராஹிம் நபியும் அதே வார்த்தையை பதிவு செய்வார். என்ன வார்த்தை? நீங்கள் புகாரியை எடுத்து இந்த ஹதீஸை நீங்கள் படித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களும் ஒரே வார்த்தையை சொல்வார்கள், இன்றைய தினம் எங்களுடைய நிலை என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்போது சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட நபிமார்கள் சொல்கிறார்கள், என்னுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்னால் இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனா இதுக்கு அப்புறம் கூட நபி சொல்கிறார், இதற்கு அப்புறம் அல்லாஹ் இவ்வளவு கோபப்படுவானா என்றும் எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு கோபத்திலே அல்லாஹ் இருக்கிறார். நாங்கள் பரிந்துரைக்காக அல்லாஹ்விடத்திலே செல்ல மாட்டோம். யார் சொல்றது? எல்லா நபிமார்களும் மறுமையினுடைய விசாரணையினுடைய நாளிலே கைவிரித்து விடுவார்கள், யாரும் வரமாட்டார்கள். இந்த விசாரணையினுடைய நாளை சந்திப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ இந்த மனித சமுதாயத்தை இந்த உலகத்துல அப்படியே விட்டுட்டு அவருக்கு ஒரு மரணத்தை கொடுத்துட்டு, வாப்பா உன்னை விசாரிக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. இந்த நபிமார்கள் அச்சப்படுகிறார்கள் என்று சொன்னால், மனிதர்கள் அச்சப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்த மறுமையில கொண்டு வந்து நம்மளை அப்படி நிறுத்துறதுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மளை எந்த அளவுக்கு தயார் செய்தான் தெரியுமா? விசாரணை நாள் ஒண்ணு உண்டு, நீ அதுக்கு பதில் சொல்லியே தீரணும். அந்த பதிலை சொல்வதற்கு முன்னால் இந்த உலகத்திலே நீ வாழக்கூடிய அந்த கடைசி கட்டம் வரைக்கும் எந்த அளவுக்கு நான் உன்னை தயார்படுத்துவதற்காக, உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக உனக்காக நான் ஏற்படுத்திய நிகழ்வுகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் பட்டியல் இருக்கிறான் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு மனிதர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்று சொன்னால் அந்த மனிதருடைய முன்னால், பின்னால், இடதுபுறம், வலதுபுறம் அல்லாஹ் வானவர்களை வைத்திருக்கிறார். எதுக்கு? நீ என்னெல்லாம் பிறந்ததுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் செய்யறியோ அத்தனையுமே இந்த 4 வானவர்கள் குறிப்பெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். இது ஒரு வகை. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை கணக்கெடுப்பதற்காக இன்னொரு வானவர் கூட்டம். அவங்க திங்கட்கிழமை வருவாங்க, நீ திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை என்னெல்லாம் செஞ்ச எல்லாத்தையும் நோட் பண்ணி அல்லாஹ்விடத்திலே வியாழக்கிழமை கொண்டு போய் சமர்ப்பிக்குவார்கள். இது 2வது வானவர் கூட்டம். 3வதா ஒரு வானவர் கூட்டம் இருக்கு. அவங்க யாரு? நம்முடைய அவங்க எப்படிப்பட்ட நபர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய நேரத்தில் அவர்கள் வருகை தருவார்கள், அசரனுடைய நேரத்தில் கிளம்பி போயிடுவாங்க. திருப்பி இன்னொரு வானவர் கூட்டம் வரும், அவர்கள் அசரனுடைய நேரத்திலே வருவார்கள், ஃபஜ்ருடைய நேரத்திலே கிளம்பி போவார்கள். இப்ப 3வதா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒவ்வொரு நாளும் உங்களை கண்காணிப்பதற்காக, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை எழுதுவதற்காக ஃபஜ்ரில இருந்து அசர் வரைக்கும் ஒரு வானவர் கூட்டத்தை கண்காணிப்பதற்காக அல்லாஹ் அனுப்புகிறார். அசரிலே இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உங்களை கண்காணிப்பதற்காக மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான். இதையும் தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், உங்களுடைய பிடரியில ஒரு சிப்பு நான் வச்சிருக்கேன். அது என்ன சிப்பு தெரியுமா? நீ பிறந்ததுல இருந்து மரணிக்கக்கூடிய நாள் வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சையோ அத்தனையுமே அந்த சிப்பு ரெக்கார்டு பண்ணிட்டே இருக்கு. நான் மறைஞ்சு செஞ்சாலும் சரி, வெளிப்படையா செஞ்சாலும் சரி, வெளியூர்ல போய் தவறு செஞ்சாலும் சரி,
அந்த சிப்புல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா செய்திகளையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருப்பார். இதையும் தாண்டி 2 வானவர்களை அல்லாஹ் அமர்த்தி இருக்கிறான். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ ஒரு நன்மையை செஞ்சா சரி, அந்த நன்மையை பதிவு செய்து விடுவார்கள். நீ ஒரு தீமையை செஞ்சிட்டேனா ஒரு தீமையை பதிவு செய்து விடுவார்கள். அவர்களுடைய வேலை என்னன்னா, நீ என்னெல்லாம் செஞ்சையோ அத்தனையும் எழுதிக்கொண்டே இருப்பார்கள் கிதாபுகளிலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்லிவிட்டு சொல்கிறான், நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக தூதர்களை அனுப்பினோம், நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேதங்களை அனுப்பினோம், நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, நன்மையின் பக்கம் நீங்கள் வாருங்கள், வெற்றியின் பக்கம் நீங்கள் வாருங்கள், இதிலே நீங்கள் நன்மை அடைந்தால் மறுமையினுடைய விசாரணையில இலகுவாக வெற்றி அடைய முடியும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் 5 வக்துகள் நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய பாங்கனுடைய சப்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ரமலானுடைய மாதத்தையும் நாம் உங்களுக்கு கொடுத்தோம் விசாரணை நாளில இருந்து தப்பித்துக் கொள்ள. 1000 மாதங்கள் ஒரு நாள் உண்டு, நீங்கள் ஒரே ஒரு நாள் அந்த ஒற்றைப்படையினுடைய இரவை அடைந்தால் பல தடவை கேட்கப்பட்ட செய்தி, அது ஒற்றைப்படையினுடைய நன்மையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் 1000 மாதம் நின்று வணங்கிய நன்மை மறுமையினுடைய விசாரணையில இருந்து தப்பித்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும். இதையெல்லாம் சொல்லிட்டு நபிகளார் சொல்றாங்க, இது எதுவுமே வேண்டாம் போ. திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வர வானவர் வேண்டாம், தோல்ல அமர்ந்திருக்கிற வானவர் வேண்டாம், பஜ்ரு வியாழன் வானவர் வேண்டாம், எழுதக்கூடிய வானவர் வேண்டாம், முன்னாள் பின்னால் வானவர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இருந்து ஒரு சிறிய எறும்பும் கூட தப்பித்துக் கொள்ள முடியாது. மறைவான ஒரு பகுதியில ஒரு சிறிய பொந்துக்குள்ள ஒரு சிறிய எறும்பு அல்லாஹ்வுடைய பார்வையில இருந்து தப்பிக்காது. எதுவுமே இல்லாட்டியும் அல்லாஹ் உங்களை கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த மறுமையினுடைய விசாரணை எப்படி தெரியுமா இருக்கும், வஜாக ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையினுடைய தினத்திலே அர்ஷிலே அமர்ந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே வருவான். அர்ஷிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிப்பான். 3 கட்ட விசாரணை முதலாவதாக அல்லாஹ் ஆரம்பிப்பான். அதுல முதல் தர விசாரணை என்ன தெரியுமா, உங்களுடைய இளமையினுடைய காலங்களை நீங்கள் எவ்வாறு கழித்தீர்கள். ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம், அல்லாஹ்வை அஞ்சி கேட்கக்கூடியவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பாருங்கள், கடந்த 26 நோன்புகளில நான் என்னுடைய வாழ்க்கையில, அதுவும் குறிப்பாக இளமையினுடைய காலத்தில நான் செய்த தவறுகளை நினைத்து அஞ்சி தனிமையிலே அமர்ந்து கண்ணீர் வடித்தவனாக அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்து, அல்லாஹ் மறுமையிலே இளமையை எப்படி கழித்தான் என்ற கேள்வியை கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயே ரப்புடைய பாவ மன்னிப்பை பெற வேண்டுமே. நான் அப்படி தனிமையிலே அமர்ந்து அழுதவனாக என்னுடைய இளமை பருவத்தை நினைத்து நான் பிரார்த்தனை செய்தேன். எத்தனை பேர் கேட்டிருப்போம்? சிந்தனைக்கும் கூட இளமையினுடைய பருவத்திலே நாம் செய்த தவறுகள் நமக்கு ஞாபகத்துக்கு வருவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டாவதாக கேட்பான், உன்னுடைய வாழ்நாளில நீ எவ்வாறு சம்பாதித்தாய். நம்மளுக்கு இது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும், எப்படி சம்பாதிச்ச, அல்லாஹ்ட்ட கணக்கு சொல்லணும் இல்ல. அல்லாஹ் மறுபடியும் கேட்பான், சம்பாதித்த பொருளாதாரத்தை எவ்வாறு செலவு செய்தீர்கள். இது நம்ம யோசனைக்கே வந்திருக்காது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ரிவாயத்துல இந்த செய்திகள் வரும். சஹீஹான செய்தியாக இமாம் புகாரி பதிவு செய்வார். ஒரு போர்க்களத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் ஒரு போர்க்களத்திலே இருப்பார். கடுமையான போர்க்களம், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. போர்க்களம் முடிந்து ஒரு கூடாரத்திலே வந்து அமரும் போது கடுமையான பசியால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உணவு கொண்டு வந்து வைக்கப்படும் போது அந்த உணவு தட்டை நோக்கி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரைவாக கையை கொண்டு செல்வார்கள். பசி, 3 நாள் சாப்பிடலனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தை அப்படியே பிடிப்பார்கள். உமரே ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதர் கேட்பார், உமரே நீங்கள் உண்ணக்கூடிய இந்த உணவை பற்றியும் நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே
இந்த உணவை பற்றி விசாரிப்பானா? 3 நாட்கள் போர்க்களத்திலேயே கழித்தோம், தண்ணீர் இல்ல, சாப்பாடு இல்ல, கடுமையான பசி, இதோ என்னுடைய வாளை பாருங்கள், எதிரியினுடைய கழுத்துகளை வெட்டிய ரத்தமும் கூட என்னுடைய வாளிலே காயல, இந்த உணவை குறித்தும் அல்லாஹ் கேட்பானாம். உமரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உணவை குறித்தும் நாளை மறுமையிலே விசாரிப்பான். இது ஒரு ரிவாயத். இரண்டாவது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி, ஒரு இரவனுடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வீதியிலே உலாவிக் கொண்டே இருப்பார்கள். கொஞ்ச நேரத்தில் அவருடைய கண் பார்வைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எட்டுவார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்பார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இந்த நேரத்தில் நீங்க வெளியே வருவதற்குண்டான காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கடுமையான பசி, தூக்கம் வரல, அதனால நாங்க அப்படியே வெளியில வந்தோம். ஆமா, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்க வந்தோம் பசி, சரி, நீங்க ஏன் வந்து? உங்களை எந்த பசி வெளியில வர வச்சதோ அதே பசிதான் என்னையும் இந்த நடு இரவிலே வெளியே வர வைத்தது. 3 பேரும் ஒரு நபித்தோழருடைய வீட்டுக்கு செல்வார்கள். அந்த நபித்தோழர் பார்ப்பார், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் எங்களுடைய வீட்டு வாசலிலே வந்திருக்கிறார்கள், உங்களுக்காக உணவை தயார் செய்கிறேன். ஒரு ஆட்டை அறுப்பார், உணவை தயார் செய்வார், 3 நபர்களுக்கு முன்னால் வைப்பார். இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணவை உண்பதற்காக கையை கொண்டு செல்வார், நபிகளார் கரத்தை பிடிப்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரை அப்படியே பார்த்து கேட்பாங்க, ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை, ஏன் என்னுடைய கரத்தை பிடித்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், உமரே, அறிந்து கொள்ளுங்கள், இந்த உணவை குறித்தும் அல்லாஹ் நாளை மறுமையிலே உங்களிடத்திலே விசாரிப்பார். நம்ம சம்பாதிச்சோமே, சம்பாதித்ததனுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தோமே, எந்த அடிப்படையிலே செலவு செய்தோம் என்று என்றைக்காவது நாம் ஒரு கணம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்திருக்கோமா? என்னுடைய பொருளாதாரத்தை மார்க்கத்துக்காக செலவு செய்தேன், அனுமதிக்கப்பட்டது. என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய குடும்பத்துக்காக செலவு செய்தேன், அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய சமூகம் பொருளாதாரத்தை எந்த அடிப்படையிலே செலவு செய்து கொண்டு இருக்கிறது? பிறந்த நாளுடைய கலாச்சாரங்களுக்காக செலவு செய்யக்கூடிய பொருளாதாரங்கள், யூதர்களுடைய கலாச்சாரத்துக்காக முடிவெட்டக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்காக செலவு செய்யக்கூடிய பொருளாதாரங்கள், அனாச்சாரமான திருமணங்களுக்காக செய்யக்கூடிய பொருளாதாரங்கள், கந்தூரி விழாக்களுக்காக செய்யக்கூடிய பொருளாதாரங்கள், மீலாதுகளுக்காக செலவு செய்யக்கூடிய பொருளாதாரங்கள், இன்னும் என்னெல்லாம் அனாச்சாரமாக இருக்கோ அதெல்லாம் இன்றைக்கு அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர முஸ்லிம் சமூகம் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, இன்னும் சொல்வதாக இருந்தால் கூத்தாடிகளுக்காக செலவு செய்யக்கூடிய பொருளாதாரம், அனாச்சாரம் எத்தனை கோடிகள் தெரியுமா? அல்லாஹ் கேட்காம விட்டுருவான்னு நினைச்சீங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார், அடே நீ எப்படி சம்பாதிச்ச, நீ எப்படி செலவு செய்த, இந்த விசாரணை என்னிடம் இருந்து நீ பதில் கொடுக்காமல் ஒரு எட்டும் கூட சொர்க்கத்தை எடுத்து உங்களால் வைக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி முடித்து விட்டு அந்த மனிதர்களிடத்திலே பேசும்போது அந்த மனிதர்கள் சொல்வார்களாம், இறைவா, ஓரளவுக்கு அந்த மனிதர் நம்ம மறுமை நாளுடைய விசாரணை அந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள், நம்ம முடிஞ்சோம், வேற என்ன கேட்கறது, நபிமார்களும் கைவிட்டாச்சு, நம்ம கிட்ட எதுவும் இல்ல, இப்ப நம்மளே அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசுவோம் என்று முடிவு செய்து அந்த மனிதர்கள் சொல்வார்களாம், இறைவா, விசாரணையினுடைய நாளில நான் தான் எனக்கு சாட்சி சொல்லக்கூடிய நபரா இருக்கணும், வேற யாரும் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வரக்கூடாது, யாரும் என்ன கையை நோக்கி நீட்டி இவர் இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது, நான் தான் எனக்கு சாட்சி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்வான், சரி போ, நீயே உனக்கு சாட்சியாக இருப்பா, போ. மறுமையினுடைய விசாரணையிலே அல்லாஹ் அந்த நபரை அழைப்பான். அழைத்து விட்டு அல்லாஹ் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன தெரியுமா? அவனுடைய வாய்க்கு அல்லாஹ் சீலை வைத்து விடுவான். சூரா யாசின் பேசும், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஸ்அலு அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் பேசுவான், உன்னுடைய வாய்க்கு சீலை வச்சுட்டோம், இன்றைய தினம் உன்னுடைய கைகள் பேசும், உன்னுடைய கால்கள் பேசும், உன்னுடைய காதுகள் பேசும், உன்னுடைய கண்கள் பேசும், உன்னுடைய தோள்கள் பேசும். அல்லாஹ் வாய்க்கு சீலை வச்சு எல்லாம் பேச ஆரம்பித்த உடனே அந்த மனிதர் அல்லாஹ்வை பார்த்து அந்த தன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகளை பார்த்து கேட்பான், அரே அநியாயமே, இந்த உலகத்திலே உனக்காக வேண்டிதானே நான் கஷ்டப்பட்டேன்,
உனக்காக தானே நான் திருடினேன், உனக்காக தானே பொய் சொன்னேன், இந்த உலகத்திலே நீ சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்கு தானே இவ்வளவு காரியமும் செஞ்சேன். இப்ப வாய சீல் வச்ச உன்னை எல்லா உறுப்புகளும் என்னை காட்டி கொடுத்து விட்டீர்களே, நாம் நம்முடைய உறுப்புகளை பார்த்து பேசுவோம், நீ நாசமா போ. யார் யாரை பார்த்து பேசுவா? நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பார்த்து பேசுவோம், நாசமா போ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தருணத்திலே 2 ஆடுகளுக்கு மத்தியில ஒரு விசாரணை நீதமாக நடத்துவான். ஒரு கொம்புள்ள ஆடு ஒரு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டி இருக்கும். அந்த ஆடுகளுக்கு மத்தியில விசாரணை நடத்தி அல்லாஹ் அந்த மறுமையினுடைய தினத்திலே மண்ணோட மண்ணாக்கி விடுவான். இதை நம்மால் பார்ப்பார். பார்த்துட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பார், இறைவா, இந்த உலகத்திலே நான் மரணித்து கபரிலே அடக்கப்பட்டேனே, இந்த மண்ணோடு மண்ணா நான் போயிருக்க கூடாதா? நெருப்புல எரிந்து காற்றோடு காற்றாக பறந்திருக்க கூடாதா? கடலிலே அப்படியே சின்னாபின்னமாக இருக்க கூடாதா? அல்லது இந்த ஆடுகளை போல மறுமையினுடைய தினத்திலே நானும் மண்ணோடு மண்ணாக மக்கி இருக்க போயிருக்க கூடாதா? எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று மனிதர்கள் புலம்புவார்கள் என்று சொன்னால், மறுமையினுடைய விசாரணை நாளினுடைய முதல் கட்ட விசாரணை இது. 2வது கட்ட விசாரணை அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட விசாரணை என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்த எல்லா நிகழ்வுகளையும் ஒரு கித்தாபுகளாக அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ் இந்த மனிதரை அவனுக்கு முன்னால் அழைப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார அல்லாஹ் நாளை மறுமையில துருவி துருவி விசாரிக்க வேண்டும் முடிவு செஞ்சானோ நினைவில வைத்துக் கொள்ளுங்கள், அவன் நாசம் அடைந்தான். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே பேசுவானாம், இது என்ன கித்தாப்? அல்லாஹ் சொல்வான், இக்ராஹு கித்தாபுக, நீயே உன் கித்தாபை படி. அவர் அந்த கித்தாபை படிப்பார். படித்து விட்டு சொல்வார், அல்லாஹ்வே, என்ன கித்தாப் இது? நான் பிறந்தது முதல் மரணித்த அந்த கடைசி நொடி வரை நான் எதையெல்லாம் செஞ்சனோ எல்லாம் பதிவு செஞ்சிருக்கு, ஒண்ணும் கூட விடுபடலையே. இதை நான் வாங்காமலேயே இருந்திருக்க கூடாதா? அப்படியே போயிருக்க கூடாதா? அல்லாஹ் சொல்வான், கெட்டடியார்களை அழைத்து அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் இடது கரத்தில யாருக்கு அல்லாஹ் கித்தாபை கொடுத்தானோ ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அவன் துளைந்தான், புலம்புவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எந்த மொழிபெயர்ப்பாளரும் நாளை மறுமையினுடைய விசாரணையில இருக்க மாட்டார்கள். நீதிபதி அவன்தான், நியாயமாக தீர்ப்பளிக்கக்கூடிய அவன்தான். அவன் கித்தாபை கொடுத்தால் முடிந்து நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள், அவன் துளைந்தான். ஆனா அதே நல்லடியாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து அவனுடைய முகத்துக்கு முன்னால் அவனுடைய வலது கரத்திலே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். வலது கரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கித்தாபை கொடுப்பான். அந்த கித்தாபை வாங்கி அந்த நல்லடியார் படித்து விட்டு சொல்வார், இதோ என்னுடைய கித்தாப், நான் இந்த உலகத்திலே இறைவா இப்படி ஒரு விசாரணை நாள் வரும் என்று நான் நம்பி இருந்தேன், உன்னை நான் மெய்ப்படுத்தினேன், இந்த விசாரணையிலே நல்லவர்களுக்கு வலது கையால் நீ கித்தாபை கொடுப்பாய் என்று நான் நம்பி இருந்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். கித்தாபை கொடுத்த உடனே அவரை கரத்துல வாங்கி சந்தோஷத்துல மறுமையில இருக்கக்கூடிய நபர்களிடத்துல எல்லாம் சென்று, இதோ என்னுடைய கித்தாப், இதோ அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கித்தாப், இதோ நீங்கள் படிச்சு பார், நீ படிச்சு பார், நீ படிச்சு பார் என்று அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள் என்று வெளிப்படையாக மறுமையினுடைய விசாரணையிலே கித்தாபை வாங்கி அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை எவ்வாறு கடக்க வேண்டும் என்பதை சிந்தனை செய்து கொள்ளுங்கள். ஒரு சில செய்திகள் தான் மறுமையினுடைய விசாரணை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ் கடைசியாக ஒரு மீசான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தராசை நிறுவுவான். அது எப்படிப்பட்ட தராசு என்று சொன்னால், அல்லாஹ் பதிவு செய்கிறான், நீங்கள் இந்த உலகத்திலே செய்த ஒரு சிறு நன்மையாக இருந்தாலும் அந்த தராஸ் நன்மையும் தீமையும் எடை போட்டி காட்டிவிடும். ஒரே ஒரு சாராருக்கு மட்டும் அந்த தராசில எடை போடுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 18 நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அழைத்து பேசுவான். நபிமார்களே, நபியே, நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் அழித்து விடுவான். அந்த மீசானுடைய திராசில எடை போடுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தரமாட்டான். இந்த மறுமையினுடைய விசாரணைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், திரைக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு சில மனிதர்களை அழைப்பான். அவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே
தன் சகோதரன் ஒரு தவறை செய்திருப்பான், அந்த தவறை அந்த சகோதரர் மன்னித்திருப்பார். அந்த மன்னித்த அந்த நபரை கூப்பிட்டு அல்லாஹ் அழைத்து பேசுவான், அரே நான் படைத்த ஒரு அடியான் இந்த உலகத்திலே தவறு செய்யும் போது நீ மன்னித்தாய், உனக்கு அநியாயம் செய்யும் போது பொறுத்து கொண்டாய், உன்னுடைய பொருளாதாரத்தை கடனாக பெற்று திருப்பி தராமல் இருக்கும் போதும் கூட எனக்காக வேண்டி நீ விடுவித்துக் கொடுத்தாய், நீ இவ்வளவு கருணையாளன் என்று சொன்னால் உன்னை படைத்த நான் பல மடங்கு கருணையாளன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்வான், இன்றைக்கு உன்னுடைய பாவங்களை ரகசியமாக நான் மன்னித்து திரைக்கு பின்னால் அல்லாஹ் அவனிடத்திலே ரகசியமாக பேசி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையினுடைய விசாரணையிலே ரகசியமாக நம் இடத்திலே உரையாடல் நிகழ்த்தி வலது கரத்திலே நாம் அந்த கித்தாபுகளை வாங்கியவர்களாக நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலான் இரையச்சமுடையவர்களாக என்று எங்களை மாற்றியதா என்று சிந்தனைக்கு விட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.